தலைமுறைக்கு பின்னால் நீங்கள் சேர்த்து வைத்த எந்த சொத்தும் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு பயன்படாது என்பதனை புரிந்து வைத்துக் கொண்டு வாழ்க்கையில் வேலைகளை நிதானமாக செய்யுங்கள். சில ஞானம் வந்து சேர்கின்ற பொழுது பாருங்க, உன் கையில் என்ன இருக்கிறது? செல்வமா? இல்லை. என் உறவுகளா? இல்லை. என் மனைவி, என் காதல் மனைவி, என்னை பெற்ற தாயின் உயிர். பின்ன என்னதான் இருக்கு அந்த பெட்டியில? நான் உனக்கு என்று ஒதுக்கிய காலம். அவ்வளவுதான். யார் ஒருவர் அந்த காலத்தை மிகச்சரியாக அறுவடை செய்து கொள்கிறார்கள்? இங்க இருக்கிற இளைஞர்கள் கிட்ட சொல்றேன், உங்ககிட்ட இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் காலம், டைம். 17 இயர்ஸ், 20 இயர்ஸ், 21 இயர்ஸ், 25 இயர்ஸ் குள்ள இருக்கிறியா? கடிகாரம் எழுமுன், கடிகாரம் ஓடுமுன் ஓடு. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். மூணா பிரிச்சுக்கோ. வாழ்க்கையில் அந்த விஷயங்களை வேஸ்ட் பண்றியா, இன்வெஸ்ட் பண்றியா, ஸ்பெண்ட் பண்றியா? செலவழிக்கிறாயா, முதலீடாக போடுகிறாயா, அல்லது வீணடிக்கிறாயா? வீணடிப்பதை குறைத்துக் கொண்டு, செலவினங்களை குறைத்துக் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணு. டைமை இன்வெஸ்ட் பண்ணு.